Welcome everyone. So CDS 2024 September நடந்த எக்ஸாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரிலிம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2. ஸோ ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் ரொம்ப ஃபேக்சுவலான கொஷின். ட்ரெடிஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு முசோரி, நம்ம லொக்கேஷன்ஸை பொறுத்தவரை முசோரி நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ லபாஸ்னா LBS நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகேங்களா. ஸோ பி வந்து 1. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அகாடமி ஆஃப் கஸ்டம்ஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் நார்காட்டிக்ஸ். ஸோ கஸ்டம்ஸ் அண்ட் நார்காட்டிக்ஸோட ஹெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லசமுத்திரம். ஸோ பல்லசமுத்திரம் வந்து ஆந்திரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அகாடமி ஆஃப் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட். ஸோ ஷிம்லாவில் இருக்கு. ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் வந்து ஷிம்லாவில் இருக்கு. ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு. ஓகேங்களா. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் மும்பை. ஸோ நேஷனல் அகாடமி ஆஃப் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஷிம்லா. ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எங்கே பண்ணுறாங்கன்னா ஷிம்லாவில் பண்ணுறாங்க. லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் மும்பை. லபாஸ்னா முசௌரி. ஸோ நேஷனல் அகாடமி ஆஃப் கஸ்டம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் நார்காட்டிக்ஸ் வந்து பல்லசமுத்திரம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அமாங் த தீமேட்டிக் ஏரியா ஆஃப் நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட். ஸோ ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எது வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் பிளானிங், கிரீன் கவர் அண்ட் பயோடைவர்சிட்டி, இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்காதுன்னா நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட்ல இருக்காது. அப்போ என்னெல்லாம் இருக்குது? எனர்ஜி அண்ட் கிரீன் பில்டிங், மொபிலிட்டி அண்ட் ஏர் குவாலிட்டி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் பிளானிங் அண்ட் கிரீன் கவர். அர்பன் பிளானிங் அண்ட் கிரீன் கவர். ஸோ அர்பன் பிளானிங் அண்ட் கிரீன் கவர் அண்ட் பயோடைவர்சிட்டி. இங்க வந்து ரூரல் பிளானிங் கொடுத்துருக்காங்க, இது வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரூரல் பிளானிங் கிடையாது, அர்பன் பிளானிங் அண்ட் கிரீன் கவர். ஸோ ஆக்சுவலா டோட்டலா 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல 4 பாயிண்ட் நம்ம பார்த்திருக்கோம். நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட்ல எனர்ஜி அண்ட் கிரீன் பில்டிங், வாட்டர் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நமக்கு இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப முக்கியம் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கிளைமேட்டிக் மிஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 8 மிஷன் சொல்லியிருப்போம். அதில் ஒன் ஆஃப் தி மிஷன் தான் சஸ்டைனபிள் ஹேபிடேட். ஸோ சஸ்டைனபிள் ஹேபிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2010 லான்ச் பண்ணாங்க. 2010 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட்டோட ஃபுல் எய்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் எமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும். இதுதான் அவங்களோட எய்ம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கிளைமேட் சேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கோல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து எனர்ஜி அண்ட் கிரீன் பில்டிங், மொபிலிட்டி, ஏர் குவாலிட்டி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அர்பன் பிளானிங், கிரீன் கவர் அண்ட் பயோடைவர்சிட்டி, வாட்டர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் தான் இவங்களோட தீமேட்டிக் ஏரியாஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் which of the following is components of Indian legal system? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்தியன் லீகல் சிஸ்டம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் லீகல் சிஸ்டத்தோட காம்பனன்ட்ஸ் என்ன? பேசிக் வேல்யூ ஆஃப் பிரின்சிபல் என்ஷூரன்ஸ் த கான்ஸ்டிடியூஷன். லீகல் சிஸ்டம் கான்ஸ்டிடியூஷனை என்ஷூரைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதோட பேசிக் வேல்யூ வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ஷூரைன் பண்றது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் கன்ஃபர்டு பை ஆர்டினரி ஸ்டாட்யூட்ஸ். ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன்ஸ். அடுத்து ஆர்கனைசேஷனல் செட்டப், என்ஃபோர்ஸ்ட் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன் வித்தின் த கான்ஸ்டிடியூஷனல் நார்ம்ஸ். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா. பேசிக் வேல்யூஸ், ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன், அதுக்கடுத்து ஆர்கனைசேஷனல் செட்டப், இது 3மே கரெக்ட். லீகல் அண்ட் ஜுடிஷியல் பர்சன்ஸ் வந்து எதுக்குள்ள வர மாட்டாங்கன்னா சிஸ்டம்குள்ள வர மாட்டாங்க. இந்தியன் லீகல் சிஸ்டம் கூட லீகல் அண்ட் ஜுடிஷியல் பர்சன்ஸ் வரமாட்டாங்க. ஸோ இது வந்து இந்த டைம் புதுசாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 1, 2 and 3 தான் அதுக்கு ஆன்சர். ஸோ அதுக்கு அடுத்து ஃபிளாக் கோட், யூபிஎஸ்சியோட ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 வந்து கேட்டிருந்தாங்க. 24 வந்து இது கேட்டிருந்தாங்க த ஃபிளாக் கோட். ஸோ ஃபிளாக் கோட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா யூபிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. சிஎஸ்சியில் த ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா இஸ் சூப்பர் சீடட் த ஃபிளாக் கோட் இந்தியா. ஸோ ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா வந்து சூப்பர் சீடட் பண்ணியிருக்கு. அதாவது ஃபிளாக் கோட் இந்தியாவோட ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். த ஸ்டேட் எம்ப்ளம் ஆஃப் இந்தியா இஸ் அன் அடாப்டேஷன் ஆஃப் லைன் கேபிட்டல் ஆஃப் அசோகா அண்ட் சார்நாத். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்.
நெக்ஸ்ட் வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம். ஸோ வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம்ல எதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பா வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஓகேங்களா, வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஸோ இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வில்லேஜஸை வந்து டெவலப் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இதை லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து இண்டோ டிபெட்டியன் பார்டர்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ ஆல் வெதர் கனெக்டிவிட்டி ரோடை வந்து பாத்தீங்கன்னா போடுறதுக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த ஏரியால எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து கொண்டு வரதுக்காக இந்த வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் 2022 நல்லா பாருங்க, யூனியன் பட்ஜெட் 22-23 தான் இது சொன்னாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஆட்டோமேட்டிக்காவே இதாயிடும். ஸோ பட்ஜெட்லயே வந்து 22-23 தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இது வந்து பார்டர் ஸ்டேட்ஸை கவர் பண்ணும். ஸோ வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ஸ்டேட்ஸை கவர் பண்ணும். ஓகேங்களா, ஸோ பார்டர் ஸ்டேட்ஸ் எப்படி எந்தெந்த பார்டர் ஏரியா கவர் பண்ணும்? ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம் அண்ட் லடாக். ஸோ ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உத்தரப்பிரதேஷ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் வந்து இதுல கிடையவே கிடையாது. ஸோ இதுல இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம், லடாக். ஸோ ஸ்டேட்மெண்ட் டி ஆப்ஷன் டி வந்து தப்பு. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பாகும். ஸோ இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அருணாச்சல பிரதேஷ், சிக்கிம், லடாக். ஸோ இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா வைப்ரண்ட் வில்லேஜ் ப்ரோக்ராமோட ஸ்டேட்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ பார்த்துக்கோங்க. So next, so which one of the following UN organization has not been awarded Nobel Peace Prize? ஆக்சுவலா எதுக்கு வந்து நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கலன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2020 கொடுத்துட்டாங்க. 2020 வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமுக்கு கொடுத்துட்டாங்க. ILOக்கு 1969 கொடுத்துருப்பாங்க நோபல் பீஸ் பிரைஸ் வந்து 1969 கொடுத்துருப்பாங்க. UNHRCக்கு வந்து 2 டைம் கொடுத்துருப்பாங்க. 1954 ஒரு டைம், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1981 ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வரையும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நோபல் பிரைஸே வாங்காத யூஎன் ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ தான். சரிங்களா, யுனெஸ்கோ. ஏன்னா ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பா இதுவுமே ரிப்பீட் ஆகும். இதுல சொல்லியிருக்கிற கண்டென்ட் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா 2 டைம் நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கின ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டா யுஎன்ஹெச்ஆர்சி தான் வந்து பாத்தீங்கன்னா 2 டைம் வந்து வாங்கியிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோவிங் அக்ரிமெண்ட் பிட்வீன் இந்தியா பாகிஸ்தான் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின். பட் இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு சொல்றேன். டாஸ்க் அண்ட் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அர்லியஸ்ட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, ஸோ டாஸ்க் அண்ட் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது ரொம்ப அர்லியஸ்ட் அக்ரிமெண்ட். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி பண்ணியிருப்பாரு. ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து என்னன்னா நமக்கு ஃப்ரீடம் கிடைச்ச உடனே நமக்கு ஆன பிரச்சனை இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து சால்வ் பண்ணுங்கிறது தான். இது வந்து நேருவோட தலைமையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி 1960 வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரு தான் இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த லால் பகதூர் சாஸ்திரி டாஸ்க் அண்ட் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1966. ஓகேங்களா, டாஸ்க் அண்ட் அக்ரிமெண்ட் சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வரணும்னா லால் பகதூர் சாஸ்திரி தான் ஞாபகம் வரணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 1966 டாஸ்க் அண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டினாலேயே நேரு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நேரு அக்ரிமெண்ட் ஆன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அட்டாக் ஆன் against each other nuclear installation facility. ஆக்சுவலா நியூக்ளியர் டீலே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாஜ்பாய் பீரியட்ல தான் வந்து அதாவது இதெல்லாமே பேசியிருப்பாங்க. அதாவது 1988 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அக்ரிமெண்ட் ஆன் ரிடக்ஷன் ரிஸ்க் ஃப்ரம் ஆக்சிடென்ட்ஸ் ரிலேட்டட் நியூக்ளியர் வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா 2007 பேசியிருப்பாங்க. ஸோ டாஸ்க் அண்ட் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1966, இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1960, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் அட்டாக் ஆன் ஈச் அதர்ஸ் நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன் வந்து 1988, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் ஆன் ரெடியூசிங் ரிஸ்க் ஃப்ரம் ஆக்சிடென்ட்ஸ் ரிலேட்டிங் டு நியூக்ளியர் வெப்பன் வந்து பாத்தீங்கன்னா 2007. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலே நம்ம இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஹூ அமாங் த ஃபாலோவிங் which one of the following area has been exempted from purview of citizenship
ஆக்ட் 2019. நல்லா பாருங்க, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2019 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th ஷெட்யூல்டு ஏரியாஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா 6th ஷெட்யூல் ஏரியாஸ் வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அப்ப 6th ஷெட்யூல் ஏரியாஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ATM ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலா 6th ஷெட்யூல் ஏரியாஸை. ஸோ ஆக்சுவலா 6th ஷெட்யூல் ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். ஸோ மிசோரம். ஸோ ATM ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து 6th ஷெட்யூல் ஏரியாஸோட மீன்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஆக்சுவலா 6th ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஆர்டிகல் 244 கிளாஸ் 2, 244 கிளாஸ் 2, 275 கிளாஸ் 1. ஸோ இந்த 2 ஆர்டிகல் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து இந்த 2 ஆர்டிகளை எடுத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து 6th ஷெட்யூல் ஏரியாஸை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 6th ஷெட்யூல் ஏரியாஸ்ன்னு சொன்ன உடனே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். சரிங்களா? அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 6th ஷெட்யூல் ஏரியா. பட் இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th ஷெட்யூல் ஏரியா கிடையாது. கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following has been exempted. எக்ஸம்டட்னா 6th ஷெட்யூல் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸம்டட். அப்போ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2019ல என்னெல்லாம் ஏரியாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லடாக், நமக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லடாக், நெக்ஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், நெக்ஸ்ட் 5th ஷெட்யூல் ஏரியா. சரிங்களா? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஏரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லடாக், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், நெக்ஸ்ட் வந்து 5th ஷெட்யூல் ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அப்ளை பண்ணக்கூடிய ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 7th கொஸ்டின் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which among the following is stated as that ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது யார் சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. A just society is that society in which ascending sense of reverence and descending sense of contempt is dissolved into a creation of compensatory society. எல்லாருமே ஈக்குவலா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இதோட மீனிங். இதை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி ஈக்குவாலிட்டியை பத்தி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statement is correct? Criminal law is exclusively a subject under the state list. நல்லா பாருங்க, exclusively under the subject of state list னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிடையாது, சென்ட்ரல் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் லிஸ்ட். ஸோ ஸ்டேட் லிஸ்ட் கிடையாது, சென்ட்ரல். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா பார்க்கணும். கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் ஃபால்ஸ் அண்டர் த கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து சென்ட்ரல் லிஸ்ட், இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வருது. ஸோ ஆப்ஷன் 2 தான் அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் SEO. ஸோ SEO பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. The official language of SEO வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் சைனீஸ். கரெக்ட். ஓகேங்களா? ஸோ SEOட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா SEOட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ரஷ்யா அண்ட் சைனீஸ். SEO enjoys observer status in UN General Assembly. நல்லா பாருங்க, அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இது பண்றாங்க. SEO consists of 10 members. ஓகேங்களா? SEO consist of 10 members. ஸோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். SEO வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா சைனா லெட் ஆர்கனைசேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா SEO. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்டானா, அதாவது இந்த அக்ரிமெண்ட் வந்து எப்போ சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ அஸ்டானா டிக்ளரேஷன் அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த SEO பற்றி இப்போ ரீசெண்டாக பேசியிருப்பாங்க. ஸோ இந்த SEO வந்து எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னா ஆன்டி டெரரிசம். ஸோ ஆக்சுவலாக வந்து SEOட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஷாங்காய் 5. SEOட ஆரிஜின் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷாங்காய் 5 அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். 1966 வந்து ஷாங்காய் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து சைனா இருப்பாங்க, ரஷ்யா இருப்பாங்க, கஜகஸ்தான் இருப்பாங்க, கிர்கிஸ்தான் இருப்பாங்க, தஜிகிஸ்தான் இருப்பாங்க. ஸோ அதாவது ஷாங்காய் 5 அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் 1991ல அதாவது USSR வந்து டிசால்வ் ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து அந்த ஆர்கனைசேஷன் ஷாங்காய் 5 வந்து என்ன ஆகும் அப்படின்னா பவர்லெஸ் ஆயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2001 அதாவது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷாங்காய் 5ஓட மீன்ஸ் பவர் வந்து குறைஞ்சதுனால
2001ல வந்து பாத்தீங்க அப்படின்னா SCO அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க உஸ்பெகிஸ்தான்ல. ஓகேங்களா, உஸ்பெகிஸ்தான்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அதாவது 9 மெம்பர்ஸ் இனிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து மீன்ஸ் SCO ஃபார்ம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 9 மெம்பர்ஸ். ஸோ இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், அதுக்கு அடுத்து ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா இவங்களோட SCOவோட எய்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி தான். ஸோ டெரரிசம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட எய்மே, ஆன்டி டெரரிசம், கவுண்டர் டெரரிசம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா இந்த SCOவோட எய்ம். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா இந்த SCO வந்து இப்போ மீன்ஸ் இந்தியாவை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த SCO வந்து SCO மீட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ரீசெண்டா அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பிடிக்கல. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரீசெண்ட் SCO டசில் வந்து போயிட்டு இருக்கு. இந்தியா வந்து அட்டன் பண்ணாம, மெம்பரா இருந்துமே அட்டன் பண்ணாம இருக்கிற டசில் போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ ஆக்சுவலா இது சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மணி லாண்டரிங்காக வர்றது. ஸோ ஆக்சுவலா ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா டெரரிசம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக. டெரரிசம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவங்களோட எய்ம் வந்து பாத்தீங்கன்னா டெரரிசம் ஃபண்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மணி லாண்டரிங். ஸோ மணி லாண்டரிங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸோட வேலையே. ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் UN ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 2/3 in which of the following matters எதுலாம் வந்து பாத்தீங்கன்னா UN ஜெனரல் அசம்பிளில எந்தெந்த ஆஸ்பெக்ட்லாம் நமக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும்னு கேட்கறாங்க. 2/3 மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா எதுலாம் வேணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அட்மிஷன் ஆஃப் நியூ மெம்பர் கண்டிப்பா 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். எலெக்ஷன் ஆஃப் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில் கண்டிப்பா இதுலயும் வந்து 2/3 ஆஃப் மெஜாரிட்டி வந்து இருக்கணும். எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் இதுக்கும் 2/3 ஆஃப் மெஜாரிட்டி இருக்கணும். ஸோ 2/3 ஆஃப் மெஜாரிட்டி வந்து இந்த 3 ஆஸ்பெக்டுக்குமே இருக்கணும். சரிங்களா. ஸோ ரொம்ப இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பாரத் பர்வ். ஸோ பாரத் பர்வ் வாஸ் ஆர்கனைஸ்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம்ஸ். ஆக்சுவலா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கண்டிப்பா இது வந்து பார்க்கவும் குழப்பமா இருந்திருக்கும். ஏன்னா ரீசெண்டா ரிபப்ளிக் டேல வந்து பாரத் பர்வ் வந்து பண்ணியிருப்பாங்க 2024 ரிபப்ளிக் டேல. பட் கேனிஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா பாரத் பர்வ் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ பாரத் பர்வ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ் வந்து 2 டைம் பண்ணியிருக்காங்க. ரிபப்ளிக் டே 2024, கேனிஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் 2024. ஆக்சுவலா இது வந்து எதுக்காக அப்படின்னா டூரிசம் வந்து ப்ரமோட் பண்றதுக்காக. பாரத் பர்வ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பார்வை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், டூரிசம். ஸோ டூரிசம் வந்து ப்ரமோட் பண்றதுக்காக தான் இந்த பாரத் பர்வ் அப்படிங்கிறது. ஸோ which of the following organization is constitutionally challenges the constitution? Which of the following organization challenged the constitutionality of section 377? 377 என்னது? ஹோமோசெக்சுவாலிட்டி. ஸோ கிரிமினலைசேஷன் ஆஃப் ஹோமோசெக்சுவாலிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது டார்கெட் பண்ணது வந்து நாஸ் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் தான். ஸோ அது மூலியமா தான் இது இந்த கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 377 வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனலி வேலிடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே கான்ட்ரவர்சியான கேஸ் செக்ஷன் 377 ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா LGBTQ. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹோமோசெக்சுவாலிட்டியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டீக்ரிமினலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏன் டீக்ரிமினலைஸ் பண்ணியிருப்பாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது LGBTQவோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை நம்ம எல்லாத்தையுமே ஹியூமனா பார்க்குறோம். ஸோ அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதிக்கப்படுது. LGBTQ செக்ஷனோட கம்யூனிட்டியோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது செக்ஷன் 377 வந்து பார்த்தீங்கன்னா டீக்ரிமினலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் அது ரிலேட்டடான அந்த கேஸ் தான் வந்து நாஸ் ஃபவுண்டேஷன் கேஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஆஸ் பர் ஆர்டிகல் 371G. ஓகேங்களா. ஆஸ் பர் ஆர்டிகல் 371G இந்தியா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஹாஸ் பீன் மேட் வித் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மிசோராம். ஆர்டிகல் 371G வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 371G அப்படிங்கிறது வந்து எது ரிலேட்டடா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது மிசோராமுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா கொடுத்துருக்கிற ரைட்ஸ். ஓகேங்களா. அவங்களோட ரிலீஜியன் அண்ட் சோஷியல் பிராக்டிசஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஃப்கார்ட் பண்றதுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், ஆர்டிகல் 371G மிசோராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட அதாவது மிசோராமோட
சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் கஸ்டம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரி லாவை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அவங்களோட பேசிக் லாஸை பேஸ் பண்ணி கிரிமினல் அண்ட் சிவில் ஜஸ்டிஸை வந்து ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு போகிறதுக்கும், அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து அவங்களோட கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் தான். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 371G மிசோராம். ஓகே, இப்போ இதில் என்ன கொஷின்னா, எதெல்லாம் இதுல டேக் பார்ட் இல்லைன்னு சொல்றாங்க, கிவன் ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுங்க. ஸோ ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ப்ராக்டிசஸ், ஸோ அப்போ இது இருக்கு. ஸோ அவங்களோட கஸ்டமரி லா இருக்கு. அப்படியே அடுத்த லைனே சொன்னேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கு. ஓனர்ஷிப் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் எதுவும் சொல்ல கிடையாது. லேண்டை தான் சொல்லியிருக்கிறாங்களே தாண்டி நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்ல கிடையாது. நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லவே கிடையாது. ஸோ இதுதான் இங்க நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். லேண்டுக்கும் நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கும் போட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லேண்டை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க, ஓனர்ஷிப்பை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க, தானே நேச்சுரல் ரிசோர்ஸை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே காஷியஸா நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 371G அதுதான். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 என்ன வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ப்ரொவைட்ஸ் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் இஸ் அ லீகல் கரெக்ட் தான், லீகல். ஸோ நம்ம அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரானிக் சிக்னேச்சர்னா என்னது, ஸ்கேன் பண்ணிலாம் எடுக்கிறோம் இல்லைங்களா. லீகல் அண்ட் வேலிட் இன் சேம் ஹேண்ட் ரிட்டன் சிக்னேச்சர். எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் மீன்ஸ் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் சிக்னேச்சருக்கும் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் பீன் கிவன் பவர் டு மேக் ரூல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் கிடையாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பவர் இருக்கு. எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் ரிலேட்டடா நமக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி ஆக்ட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி நமக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் போடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனால் அதுக்கு பவர் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். which of the following is national recruitment agency? ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃபான கொஸ்டின் தான். ஆக்சுவலா இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா which of the following statement is correct ன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி, it is the body conducts a common eligibility test to shortlist the candidates of vacancies under group B and group C. ஆக்சுவலா இது கரெக்ட். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் கண்டக்ட் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வேலை தான். ஸோ எந்த போஸ்ட்டுக்காக, குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டுக்காக நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா டெஸ்ட் கண்டக்ட் பண்றது மட்டும் தான் இவங்க வேலை. எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த பவரும் இருக்குது, பட் எம்ப்ளாய்மெண்ட் இன் பிரைவேட் செக்டர் கிடையாது. டெஸ்ட் கண்டக்ட் பண்றது பர்டிகுலர்லி இன் 117 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி ஸ்பெஷல் இவங்களுக்கு 117 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு பவரை வந்து இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து தப்பு. நம்மளுக்கு வந்து 117 இந்த ஆர்டிகல் படிச்சிருந்தீங்க அப்படின்னா மீன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த ஆர்டிகல் படிச்சிருந்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் 117 வந்திருக்கும். நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு அது கரெக்ட்னு போடுவோம், கிடையாது. சரிங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எப்போ செட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதாவது நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து சோஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சோஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860s, பட் இது செட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2020. ஓகேங்களா, ஸோ 2020. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே தப்பாயிடும். கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸை பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ கொஸ்டின் 18 வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. கொஸ்டின் 18 வந்து ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா, ஸோ ஓகே. ரிசர்ச் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் R&D wing, which one of the following organization? ஸோ ஆக்சுவலாக இந்தியன் ரயில்வேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் அண்ட் டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓட R&D விங் வந்து பார்த்தீங்கன்னா எதோட விங்னா இந்தியன் ரயில்வேஸோட தான். ஓகேங்களா, இதில் எக்ஸ்பிளனேட்டரியா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின். ஸோ அதாவது ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அவங்களோட டென்யூர் கேட்டிருக்காங்க. ஸோ மனோகர் கஞ்சனா ஜோஷி. ஸோ மனோகர் ஜஞ்சனா ஜோஷி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13th லோக்சபா. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ.
சோம்நாத் சாட்டர்ஜி வந்து 14th லோக்சபா. மீரா குமாரி வந்து பார்த்தீங்கன்னா 15th லோக்சபா. சுமித்ரா மகாஜன் 16th லோக்சபா. ஸோ ரொம்ப ஃபேக்சுவலான கொஷின். ஸோ இதோட வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.